பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல அன்னாள் அறிக்கையிட வார்த்தையை பார்க்கும்போது, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரிடத்திலே என்ன விண்ணப்பத்தை வைக்கிறீங்களோ, என்ன காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, அந்த விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுக்க போகிறார். இப்போ இந்த இடத்துல அன்னாள் தேவ சமூகத்தில் கதறிக்கொண்டு இருக்கிறது, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதபடிக்கு நான் மலடியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிற ஒரு சூழ்நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் சத்தத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கதறிக்கொண்டிருக்கிறாள். இப்போ சாட்சியோடு வந்து நின்று சொல்கிறாங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் ஆண்டவருடைய சமூகத்தில். நான் எனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்து விட மாட்டாரோ, பொருத்தனையெல்லாம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை உமக்கென்றே நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவன் மேலே சவரன் கத்தி படலாகாது, அவன் நசரேயனாய் நான் அவனை வளர்ப்பேன் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள். இப்போ அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அன்னாளினுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து, அந்த பிள்ளைக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. இப்போ சாட்சியோடு அந்த இடத்துல வந்து நின்று அந்த மகள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு நீங்களும் அந்த மாதிரி சாட்சி சொல்ல போறீங்க. இன்னைக்கு என்ன காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? என்ன காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் மாற்றணும், இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்சுட்டா சந்தோஷமாக இருக்கும், இந்த காரியத்தில் எல்லாம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தாரானால் ரொம்ப நான் மகிழுவேன் என்று சொல்லி எதையெல்லாம் நீங்கள் நினைத்து காத்திருக்கிறீங்களோ, பரலோகத்தின் தேவன் எந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் விண்ணப்பத்தின்படியே ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அன்றைக்கு அன்னாளினுடைய வாழ்க்கையில் கதறுதலின் சத்தம் ரொம்ப கேட்டது. நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டு இருந்ததை போல ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க நிற்கிறீங்களா? இல்லை உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை குறித்து கதறிக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைமை நினைத்த ஒரு கவலையும் கண்ணீரும் போராட்டம், வியாதி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, இந்த வியாதி என்றைக்கு மாறும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்களா? கடன் பாரத்தின் மத்தியில் நின்று இந்த கடன் பிரச்சனைகள் என்றைக்கு மாறும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன காரியங்களை என்ன விண்ணப்பத்தை தேவ சமூகத்துக்கு முன்பாக வைக்கிறீங்களோ, பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், உங்கள் கேட்ட அந்த விண்ணப்பத்தின்படியே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ பண்ண போகிறார். நீங்க சாட்சியா சொல்ல போறீங்க அந்த வசனத்தை. எந்த இடத்துல இன்றைக்கு நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்க ஆலயத்துல போய் ஜெபிக்கிறீங்களா, இல்ல வீட்டுல உட்கார்ந்து தனிமையில அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா, எந்த இடத்துல நீங்க ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் ஜெபத்தை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், நீ கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். அது என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். என்ன கண்ணீர் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்குது ஆண்டவருடைய சமூகத்தில். இதிலெல்லாம் ஒரு நன்மை கிடைச்சிட்டா நல்லா இருக்கும், இதிலெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அன்றைக்கு அன்னாளினுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு சாட்சியாக நிற்க வைத்த அதே தேவன் இன்றைக்கு உங்களோடும் நின்று கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து சாமுவேலை கொடுத்து அந்த சாமுவேலை தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினாரே, அதே போல இன்றைக்கு பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார், ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குழந்தையை நீங்கள் அணைத்துக் கொண்டு இருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்க போகிறார். ஏனென்று அதானே நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளை, ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் பதில் கொடுக்க போகிறார். பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் கதறிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்படுகிறது. நீங்கள் கேட்கிற காரியங்களுக்கு
ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களை ஆண்டவர் மகிழ பண்ண போகிறார். அந்த நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக போகிறது. இந்த நாளிலே இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உங்கள் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஆண்டவருக்கு ஜெபத்தில் நன்றி செலுத்தலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி எங்களை பலப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அண்ணால் உங்கள் சமூகத்தில் பிள்ளைக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தீரே, அதே போல் இந்த நாளிலே பிள்ளைக்காக உடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பதில் கொடுத்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு கர்த்தர் அப்பா அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இன்னும் என்னென்ன காரியங்களை வியாதியின் மத்தியில், வேதனையின் மத்தியில் போராடி கொண்டு இருக்கிற பிள்ளைகள், கடன் பாரத்தில் போராடி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் என்னென்ன வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாங்களோ எல்லா காரியத்திற்கும் என் பரலோகத்தின் தேவன் நீர் பதில் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை முழுவதுமாக அந்த பிள்ளைகளை தங்கி இருக்கட்டும். அன்னைக்கு அன்னாளை சாட்சியாய் நிறுத்தின தேவன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சாட்சியாய் நிறுத்தி நீர் மகிழ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.